தலைவர் 173 திரைப்படம் துவங்குவதில் எதிர்பாராத சிக்கல். சிபி சக்கரவர்த்தி செய்யப்போவது என்ன? அதிர்ச்சி தகவல். டான் பட வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிவகார்த்திகேயனை இயக்க இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி. இதனிடையில் திடீர் ட்விஸ்டாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பினையும் கைப்பற்றினார். இவர்களுடைய காம்போவில் தலைவர் 173 உருவாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ரஜினியின் அடுத்த படத்தினை இயக்கும் வாய்ப்பினை கைப்பற்றியுள்ளார் சிபி சக்கரவர்த்தி. இந்த காம்போ இணைந்துள்ளது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு இத்திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தலைவர் 173 திரைப்பட வேலைகள் துவங்குவதில் சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான் படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிக்கு அதிகமாக வசூலை குவித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் சிவகார்த்திகேயனை வைத்து சிபி சக்கரவர்த்தி படம் ஒன்று இயக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் தயாரிப்பில் இத்திரைப்படம் உருவாகுவதற்கான வேலைகளும் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தலைவர் 173 இயக்கும் வாய்ப்பினையும் கைப்பற்றினார் சிபி சக்கரவர்த்தி. இதனால் எஸ்கேவுடன் அவர் இணையப் போவதாக கூறப்பட்ட திரைப்படம் தள்ளிப்போயுள்ளது. இதனிடையே ரஜினியின் படத்தினை துவங்குவதற்கு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியின் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் தயாரிப்பில் இருந்து NOC எனப்படும் அனுமதி சான்று வழங்க வேண்டும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. தயாரிப்பாளர்கள் தரப்பிற்கு அடுத்ததாக எஸ்கேவின் படத்தினை இயக்குவேன் என்று எப்பொழுது துவங்கப்படும் முடிக்கப்படும் என்பதற்கான உறுதியும் சிபி சக்கரவர்த்தி அளித்ததால் சுதன் NOC வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது. இதனால் தலைவர் 173 திரைப்படத்தின் துவங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரஜினி தற்பொழுது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்திற்காக கொச்சி சென்றுள்ளார். இதனிடையே சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிப்பிற்கும் திட்டமிட்டிருக்கிறார்.